இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல சூப்பர் ரசம் பண்ண போகிறோம். நான் என் ஸ்டைலில் எங்கள் வீட்டில் பண்ணுறது மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், 4 வத்தல் மிளகு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு நல்ல மிளகு போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. பூண்டு போட்டுக்கிடுங்க. பூண்டு தோல் எடுக்காமலே போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். இவ்வளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடுங்க. இப்போ இதை நம்ம குறை அந்த அளவில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது புளி தண்ணி. புளி கம்மியாக எடுத்துக்கிடுங்க. தக்காளி ஜாஸ்தி எடுத்துக்கிடுங்க. புளி கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அந்த இதை கொத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு 3 நான் தக்காளி எடுத்துருக்கேன். 3 இல்லைன்னா 4 தக்காளி உங்கள் விருப்பத்துக்கு எடுத்துக்கிடுங்க. அதை எடுத்து நல்லா பிசைஞ்சிச்சு. பாருங்கள், அந்த இதெல்லாம் எடுத்து கொத்து மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து மாற்றிக்கிடுங்க. மாற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிடுங்க. இப்போது மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். காயப்பொடி போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி புளி தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். இப்போது 2 சில்லி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், சும்மா கொஞ்சமாக கீறி இப்படி போட்டுக்கிடுங்க. இது ஒரு 1/4 டம்ளரு பருப்பு, சிறுவத்த பருப்பு. அதை நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். ஜசம் கொதிக்கட்டும். இந்த தண்ணி புளி தண்ணி கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றிக்கலாம். இருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இதுதான் போதும். ரசம் பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.